ஏன்னா இப்போ இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருக்கும் புறக்கணித்த வரலாறே கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி புறக்கணித்ததாக வரலாறே கிடையாது. எல்லாவற்றிலையும் போட்டி போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, தொடர்ச்சி தோல்வி சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கிறது வேற. பட் உள்ளாட்சி 2 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகட்டும், அதுக்கான வேலையை அவங்க பார்க்கட்டும், அதன் பிறகு கட்சியில் வளர்ச்சியை கொடுத்து நம்ம பேசலாம். கிழவரப்பள்ளி அணையில் தண்ணி நிறையா வந்துச்சு, சீமானை கூப்பிடுங்க அப்படின்னு தான் கூப்பிட்டாங்கன்னு அண்ணன் சாட்டுதரன் கூட அதில் பேசிட்டு இருக்கிறாரு. மக்கள் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் உங்களை புறக்கணிச்சிடல. வழக்கு ரீதியாக, சட்ட ரீதியாக, மற்ற நிர்வாக ரீதியாக தாவேக்காவை திமுகவோடு எதிர்த்துக்கிட்டு இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 31 பேர் அரசு வேலைக்கும் அவங்க தான் தடை கேட்டு பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேவிட் மனுவும் போட்டாங்க. இப்போ இது போன்ற சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு கட்சி அப்படி தானே இயங்க முடியும்? முற்றுகை போராட்டம் ஆமாம் நடத்துவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? தப்பு சார். தடுத்து நிப்பாட்டணும். அதை இன்னும் இப்போ வரைக்கும் ஒரு கண்டனம் இல்லை பாருங்கள். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நம்ம சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண். சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சீமான் அவர்கள் பெருசாக ஊடக சந்திப்பு அது எதுவுமே நடத்தாமல் இருந்தாங்க. இப்போது அந்த 1000 பேர் நாம் தமிழர் இணை விழாவாக பல்லாவரம் தொகுதி 30 நடத்தியிருந்தாங்க. அதில் சீமான் அவர்கள் பல விஷயங்கள் செஞ்சால், குறிப்பாக இடைத்தேர்தலுக்கு கொலைவெறிகள் காத்திருக்கிறேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அவர் ஒரு தீவிரமான அரசியலை தான் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒன்றும் ஓடி ஒளியலை, தோல்வியால் துவண்டு போகலை. இந்த திராவிட தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் இன்னும் இருக்கிறோம் களத்தில், எங்களை ஒதுக்கி தள்ள முடியாது, புறந்தள்ள முடியாதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இப்போ இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருக்கும் புறக்கணித்த வரலாறே கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி புறக்கணித்ததாக வரலாறே கிடையாது. எல்லாவற்றிலையும் போட்டி போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, தொடர்ச்சி தோல்வி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது வேற. பட் உள்ளாட்சி 2 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு கவுன்சிலர்ஸ் கூட இருக்கிறாங்க. பட் அதை தோல்வியை நான் ஒரு பூர்ண நினைக்கல, நான் போட்டி போடுவேன். ஏன்னா இவ்வளவு பெரிய அலை எழுச்சி தாவேக்காவுக்கு கிடச்சிருக்குது, அதில் 4% அடிச்சுட்டு போயிருக்குது. இருந்தாலும் என் கட்சியில் எத்தனை பேர் சேர்றான் பாரு, நான் கொள்கையோட கோட்பாடோட உறுதியாக நிற்கிறேங்கிற உறுதிப்பாட்டை காண்பிப்பதாக தான் ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். கட்டாயமாக ஒரு போட்டி போடணும். ஒரு போட்டி போடட்டும், நிற்கட்டும், ஜெயிக்கட்டும், தோக்கட்டும். களத்தில் இருக்கிற கட்சி தாங்க வாழ்க்கையில் எப்போதுமே அடுத்தடுத்த கடத்துக்கு போகும். என்றைக்கோ மக்கள் உங்கள் மேலே திடீர்னு ஒரு பாசம் வரும், சொல்ல முடியாது. ஏங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, இவ்வளவு பெரிய அலையில் அதிமுக 50 இடம் ஜெயிச்சிருக்காங்க. 50 இடம். ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இல்லாத மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸ் பாஜக. ரைட். தமிழ்நாட்டுக்கு அதனால தண்டமா போச்சுன்னு, ஓட்டு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பாஜக வச்சுட்டு 50 சீட் வச்சிருக்க எடப்பாடி பழனிசாமி சும்மாலாம் இல்லை. இப்போ ஒரு கட்சியை மக்கள் உடனே புறக்கணிச்சிருவாங்க, புறந்தள்ளிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. 30 லட்சம் ஓட்டு 18-20 லட்சமாக மாறி இருக்கலாம், அது நாளைக்கு 50 லட்சமாக கூட மாறலாம் சார். யார் கண்டா? திமுக இந்த ஆட்சி இன்னைக்கு இருக்கிற செல்வா கூட நீடிக்குமா? எந்த ஒரு ஆட்சியும், எவ்ரி கவர்மெண்ட் வில் ஃபால். எல்லா அரசுகளும் ஒரு நாள் வீழும், பேரரசுகளே வீழும். இப்போ இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய அரசும் டே பை டே அன்பாப்புலர் ஆகலாம். எவ்ரி கவர்மெண்ட் வில் அன்பாப்புலர் டே பை டே. ஏன்னா என்ன எதுக்கத்தில் இது பண்ணுறாங்க, செய்கிறாங்க. போன மாதம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அவ்வளோ அதிகமாக வந்துச்சு. அந்த கரண்ட் பில்லோட அந்த இவ்வளவு கரண்ட் பில் வருதே, இதுக்கு என்ன காரணம், எப்படி மின்சார கட்டணம் உயர்ந்துச்சுன்னு அதை குறித்து விவாதங்கள் எழுப்பப்படலை. அப்போ அதெல்லாம் மக்கள் பிரச்சனைங்க. அதெல்லாம் திமுக ஹைலைட் பண்ணியிருக்கணும், பண்ணலை. நீ உட்காந்து இந்த மாதிரி ஆபாசமாக பேசிட்டு எப்படி ஹைலைட் பண்ணுவா அதை உட்காந்து? அப்போது இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஒரு கட்சி வேணும், இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி அதான் அதிலே கூட அவர் பேசுகிறாரு. கிழவரப்பள்ளி அணையில் தண்ணி நிறையா வந்துச்சு, சீமானை கூப்பிடுங்க அப்படின்னு தான் கூப்பிட்டாங்கன்னு அண்ணன் சாட்டுதரன் கூட அதில் பேசிட்டு இருக்கிறாரு. மக்கள் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் உங்களை புறக்கணிச்சிடல, புரியுது. செக்ஷன் ஆஃப் பேர் உங்களை புறக்கணிக்கிறாங்க. ஓகே, அவங்களோட நன்மதிப்பை பெறுவதற்கான வேலைகளை பாருங்கள், அவ்வளவுதானே. குறிப்பாக அவர் களமிறங்க போவதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இதை எடுத்துக்கலாமா? இல்லை, அவர் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் இப்போ வரைக்கும் நான் கருதுகிறேன். அது உண்மையான எனக்கு தெரியாது.
ஏன்னா அவருக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கே வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மலாம் போகிறது 2வது அன்னம் போட்டும்பா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அன்னம் போட்டும்பா, முதல்ல அண்ணனை ஜெயிக்க வைக்கும்பா. நான்லாம் முதல்லங்க நாம் தமிழர் கட்சி 230 நாளே நிற்காம 20 இடம் 30 இடம் கான்சன்ட்ரேட் பண்ணி நிற்கணும், அப்படி இன்னும் ஒர்க் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கணும். நாமலாம் இதுக்கு முன்னாடி நிறைய ஜேர்னலிஸ்ட்டுகள் ஒரு கருத்து சொன்னால் நம்ம கருத்து சொல்லியிருக்கேன். ஆனால் அப்போவே அவங்க பதில் சொல்லிட்டாங்க, இல்லைங்க அப்படி பண்ண முடியாது, மற்ற தொகுதியில் என்ன பிரச்சாரம் பண்ணுவீங்களாம் கேட்டாங்க. பட் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஸ்பீக்கிங் குறிப்பிட்ட தொகுதிகளை கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணி அதில் மேலே அடுத்தடுத்து வர்றதுங்கிறது தான் வந்து ஒரு நல்ல அணுகுமுறையாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒரு என்னவாக இருக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு முதலாளித்துவ கட்சியாக தான் இருந்தாகணும். ஒரு பெரிய முதலாளித்துவ கட்சி இருந்தால் தான் அது எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும், எல்லாத்துலையும் பிரச்சாரம் பண்ண முடியும். அப்படி நீங்கள் பண்ண முடியாது தம்பி, அது ஒரு சிக்கல் இருக்குது நமக்கு. அப்போது ஒரு கொள்கையை கோட்பாடை உள்வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொள்கை கோட்பாடு நீங்கள் உள்வாங்கிட்டு போகிறீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பணும்னா நீங்கள் முதல்ல உள்ள இடத்துல போகணும். டெல்லியை கெஜ்ரிவால் டார்கெட் பண்ண மாதிரி அவ்வளோதான், உள்ளே போகணும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகட்டும், அதுக்கான வேலையை அவங்க பார்க்கட்டும், அதன் பிறகு கட்சியில் வளர்ச்சியை கொடுத்து நம்ம பேசலாம். குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிராக பல கேள்விகளை அடிக்கிருக்காரு. அதில் குறிப்பிட்டு வைக்கக்கூடிய அந்த கேள்வி என்னென்னா, ஜோசப் விஜய் அப்படின்னக்கூடிய அந்த சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? நாங்கள் இல்லை, எந்த கண்ணோட்டத்தில் அவர் அதை பேசுகிறாருன்னு தெரியல. என்னென்னா 2 கண்ணோட்டம் இருக்குது. இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கும்பல்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற, அதுக்காக தான் அதை வந்து பயன்படுத்திக்கிற அப்படிங்கிற ஒரு இன்னொன்று அவரை கிறிஸ்தவராகவே அடையாளப்படுத்தி அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு இது இருக்குது, கூட்டம். அது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் அப்பயும் சப்போர்ட் பண்ணார்ல, அந்த விஷயம் தான் கேளுங்க, புதுசாக சொல்லிடுறேன். ஆனால் இவர் சொல்லக்கூடிய கான்டெக்ஸ்ட் வேறு, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதுதான். ஏன்னா ஒரு மனிதரோட இவ்வளவு நாளாக இருக்கிறார்ல விஜய் அவர்கள், அவருக்கு தெரியாது அவர் சாதியவாதியா மதவாதியான்னு. ஒரு சாதியவாதியாக மதவாதியாக இருக்கிறவரை போய் கட்டிப்பிடிப்பாரா? பிஜேபிக்காரர் பார்த்தாருங்க முதலமைச்சர், ஏன் சீமானை போய் பார்த்தாரு? சீமான்கிட்ட எம்எல்ஏ இருக்கா, எம்பி இருக்கா? இதுவும் இல்லை. சீமானை அடிப்படையாக தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சீமானை பர்சனலாக மீட் பண்ணுறவங்களோ அல்லது அவரோட அணுக்கமாக இருக்கிறவங்களும் கேட்டு பார்த்தீங்கன்னா, சாதி பார்த்து பழகிற ஆள் கிடையாது சீமான், மதம் பார்த்து பழகிற ஆள் கிடையாது சீமான். எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ அவருடைய எண்ண ஓட்டத்தில் வந்து அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னா, சாதி மதத்தை பார்க்காம ஓட்டு போடணுங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என் நிலைப்பாட்டை நின்று பேசுகிறேன்னா என் மாற்று, இல்லைன்னா நீ ஏமாற்றுறியா, அதுதான் அவர் ஸ்டாண்டு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஜோசப் விஜய்னு நீங்கள் வந்து அதிகத்தில் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் அந்த சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் அறுவடை பண்ணலான்றதுக்கான ஒரு நோக்கம் இதில் பொதிஞ்சிருக்கு. அதாவது அந்த திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் போன்ற தொகுதிகள் அது இருக்குன்னு சொல்கிறதான் சொல்ல வர்றாரு. இப்போ நீங்கள் 2 விதமாக அதை பார்க்கணும். அவருடைய கட்சி நிலைப்பாடு என்பது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கணுங்க. நான் இப்போ சீமான் போய் நின்னாரு, அங்கே அவர் ஜாதி இருக்கா? இல்லை. ஏன் நின்னாரு? ஏன் நான் நிற்கணும், நான் காரக்குள்ள நின்றுக்கிறேன், சொந்த ஊர் மாதிரி தெரியுது, நான் நிற்கிறேன். சொந்த ஊரில் நிற்க முடியாது, தனி தொகுதி. என்னன்னா சாதிகளுக்கு அப்பாற்பட்டு நின்னாருக்கிறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. அங்கே இருக்கிறது அப்படிங்கும்போது அவர் சிறுபான்மை தான், அவருடைய ஜாதியாக இதில் ஜாதி ரீதியாக சொல்கிறேன். இப்போ நின்னாரு, அவருடைய சமூகம் எங்கே இருக்கோ அங்கே அவர் நின்றுக்கலாமே. அவர் கட்சியில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேற தான் போய் நிப்பாட்டுறாங்க. இதில் என்னன்னா அவரை மாதிரியே எல்லாரும் இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்படி தாவே கதை இருக்காதுன்னு தெரியுமே, அது ஒன்றும் இன்னைக்கு நேற்று கதை கிடையாது. அந்த கான்டெக்ஸ்டில் தான் அவர் சொல்லியிருப்பாருங்கிறது என் கருத்து. அவங்க சாதி மத ரீதியாக அவங்கள அட்டாக் பண்ணணும் விஜய் அவர்கள்ன்றது அவருடைய நோக்கமாக இருக்காது. அது இன்றைக்கி வேறு மாதிரி போயிருச்சு. ஏன்னா அவர் மத ரீதியாக பேசுகிறாரு, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி மாதிரி பேசுகிறாரு. ஸோ ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு டோனில் எப்படிங்க சீமான் பேசுவார்? அது அப்படி நான் பார்க்கல. எனக்கு அவரை எனக்கு தெரியுன்றது இல்லை, பொதுவாக அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அந்த டோனில் விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய மனிதரோ அல்லது கட்சியோ நாம் தமிழர் கட்சி இல்லை. குறிப்பாக இப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சமீபத்தில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார், பள்ளிகளில் அரசு நிகழ்வுகள் பற்றி எதுவும் பேசக்கூடாது, அதை நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனால் காரைக்குடியில் வென்ற பிரபு அவர்கள் சமீபத்தில் ஒரு பள்ளிக்கு போகும்போது டிவிக்கேன்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் கத்துறாங்க.
இப்போ நாம் தமிழர் கட்சியில் பாக்கியராசன் என்ன இன்னைக்கு பதிவு போட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி திருப்பி ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த பள்ளிக்கூடத்தில் முற்றுகை போராட்டத்தை வந்து நாம் தமிழர் பொதுமக்களை வைத்து நடத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிடுறோம். எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? இல்லை, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசில் இந்த ஆட்சி அமைந்த பிறகு ராஜ்மோகனை எதிர்கட்சிகள்லாம் குறி வைக்கல, ஆளுங்கட்சி அமைச்சர்களே குறி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பாருங்களேன், அமைச்சர் கீர்த்தனா பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் ஆய்வு பண்ணாங்க, சர்ச்சையாச்சு, பெரிய சர்ச்சை. அப்புறம் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஐயோ இந்த அம்மா என்னம்மா பண்ணுறது, சின்ன பொண்ணாக இருக்கு, சரி அக்கா ஸ்தானத்தில் பேசிட்டாருன்னு விட்டு கடந்து போயிட்டேன். அப்படி அப்புறம் பல்வேறு அரசியல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் ஸ்கூலுக்கு போகிறது, அங்கே போய் ரீல்ஸ் போடுறது, டிவிக்கேன்னு கத்துறது, தேவையில்லாத பண்ணுறாங்க. இப்போ அடுத்து இவர் அந்த வரிசையில் மரியாதைக்குரிய அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் திரு பிரபு என்ன பண்ணுறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. அது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, ஏதோ ஒரு பள்ளி. டிவிக்கேன்னு கத்த வைக்கிறாரு. ஏன், எதுக்கு? ரொம்ப தவறு சார், மோசமான முன்னுதாரணம். பின்ன நாம் தமிழர் கட்சி சும்மா இருக்குமா? அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? என்ன கேட்டிங்கன்னா, வழக்கு ரீதியாக, சட்ட ரீதியாக, மற்ற நிர்வாக ரீதியாக தாவேக்காவை திமுகவோடு எதிர்த்துக்கிட்டு இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 31 பேர் வேலை, அரசு வேலைக்கும் அவங்க தான் வந்து தடை கேட்டு இது பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேவிட் மனுவும் போட்டாங்க. இப்போ இது போன்ற சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு கட்சி அப்படி தானே இயங்க முடியும்? முற்றுகை போராட்டம் தான் ஆமாம் நடத்துவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் பண்ணுறது பண்ணிகிட்டே இருப்பீங்களா? தப்பு சார், தடுத்து நிப்பாட்டணும். அதை இன்னும் இப்போ வரைக்கும் ஒரு கண்டனம் இல்லை பாருங்கள். அமைச்சர் ராஜமோகன் அண்ணனும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. என்ன காரணம்? அவரு மௌனம் காக்கிறதுக்கு காரணம் என்னன்னாங்க, இதெல்லாம் இயல்பாக இருக்கிறது தானே. இப்போது வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சும்மா இருந்திருப்போமா? திமுக ஆகிறாங்க பண்ணுறாங்க, திமுக கத்த டிஎம்கேடியும் கத்த வைக்கிறாங்க. என் நேரம் தவிர ரெஸ்பான்ஸ் வந்திருக்குமா இல்லையா? நிச்சயமா. இவர் சக அமைச்சர் என்னத்தை பேசுவார்? அதாவது இவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்குது. ஒருத்தர் ஏன்னா எல்லாம் ஃப்ரெஷர்ஸு, சீனியர் ஜூனியர் இப்போ எதுவும் பேசவே முடியாது. அப்போ இப்படி இருக்கிறதுனால என்னத்தை சொல்கிறதுன்னு இவருக்கும் தெரியல. நான் அதை நியாயப்படுத்தலை, கண்டிக்கணுங்கிறேன். ராஜ்மோகன் அவர்கள் வெளிப்படையாக கண்டிக்கணுங்கிறேன். அல்லது இவரை விட்டுருங்க, ஏன்னா இவர் பல முறை பேசிட்டாரு, நானே பார்த்தா நீங்களும் பார்த்துட்டு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டாரு. சிஎம் அமைதியாக இருக்காரு. முதலமைச்சர் வந்து பூட்டிய அறைக்குள்ளாக அமைச்சர்களுக்கு ரிவீட் விட்டார். அதெல்லாம் வேணாம், திறந்த அறையில் ரிவீட் விடுங்க, அறிக்கை ஒன்று வெளியிடுங்க சார். அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ கட்சி நிர்வாகிகளோ பள்ளிக்கூடத்தில் போய் இந்த மாதிரி கட்சியை பிரபலப்படுத்துகிற வேலையை பார்த்தீங்க, கட்சியை விட்டு நீக்கப்படுவீங்கன்னு அறிக்கை விடுங்க சார். எத்தனை தடவை ராஜ்மோகனே பேசிகிட்டு இருப்பார் உங்களுக்கு? நீங்கள் வாயை திறந்து பேசுங்க சார், ஒரு அறிக்கையில் வெளியிடுங்க சார். தப்பு தம்பி. அது வந்து நம்ம இந்த அநாகரிக போக்கெல்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் என்ன நீங்கள் டிவிக்கு கத்த வைக்கிறாது? நாளைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே யாரோ ஒருத்தன், எதுவுமே தெரியாதவங்க ஒரு தம்பி, எல்லாரும் கத்தலாம் நானும் கத்தணும்னு கத்திக்கிட்டு இருக்கான். நாளை இப்போ நான் வெளியில் போய் எதுவும் கத்திக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்க ஒட்டி கடைக்கு போய் கத்துறான்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர் சேர்ந்து ஒத்திமுகக்காரன் பசமாக இருப்பானா போட்டு மொத்தி விட்டுருவாங்க, 4 சாத்துவான். அதுக்கு யார் காரணம்? வேதா நீ போட்டது, பிரபு போட்டது. எதுக்கு இதை பண்ணுற? தப்பு, ரொம்ப தப்பு. இல்லை இப்போது அவங்களோட அந்த எப்படி சொல்கிறது, வாக்கு வங்கியே அங்கேருந்து தான் உருவாகுது. அதனால நீங்கள் வாக்கு வங்கி வேலையை இங்கே பார்க்கக்கூடாது சார். ஆனால் அதை பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. எங்க விஜய் அவர்கள் பண்ணதே தவறுங்க. குட்டீஸ்லாம் ஓட்டு போட வைங்க, தப்புங்க, ரொம்ப தப்பு. இட்ஸ் வெரி ராங் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமாம், அது பேசுகிறனால ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பேசுறதுனால ஒர்க் அவுட் தான் நான் நம்பலை. பேசாட்டே கூட ஒரு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் இட்ஸ் வெரி ராங் ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து தாவேக்காவுடைய தொண்டர்கள், தோழர்கள், நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் கைவிட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப தவறானது. எப்படி நீங்கள் அனுமதிப்பீங்க? நாளைக்கு கல்லூரிக்குள்ளே போவாங்க, இதே மாதிரி பேசுவாங்க. ஏன் சின்ன பசங்களாம் சொல்லி தானங்க உங்களுக்கு ஓட்டே வந்துருக்குது. திரும்ப திரும்ப என்னங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே போகிறீங்க? பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் என்ன பேசணும்? சமூக நீதி என்னால் என்ன? அதுவும் வேற சமூக நீதி சொல்லுவாங்க. அதையும் வேற சமூக இடஒதுக்கீடு. ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்க இடஒதுக்கீடு பற்றி தெரியல. ரிசர்வேஷன்னா என்ன, எதுக்கு நமக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, நம்ம ஏன் வந்து 16% வச்சுருக்கிறோம், இது எப்படி பகுக்கணும், சாதிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதெல்லாம் நெளிவு சுழிவோட பேசினா பரவாயில்ல. போன ஆட்சியில் அப்படி தான் ஒரு சாமியார் தம்பி இல்லை, அவர் ஒரு மாதிரியான சாமியார்னு வச்சுக்கோங்களேன், ஹீலிங் பண்ணுறவர். ஆமாம், ஹீலிங் பண்ணுறவர். அவர் பேர் என்ன? விஷ்ணு. மகாவிஷ்ணு ஒருத்தர் போய்
ஒரு ஆசிரியருக்கே பாடம் எடுத்தார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர். அறிவியலுக்கு புறமா முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருந்தார் இந்த தம்பி மகாவிஷ்ணுங்கிறவர். அவர் பார்த்து கேள்வி கேட்டோன்னே மிரண்டு போயிட்டா. அப்படி நீங்கள் யாருன்னு டே இது மாதிரி பேசினார். அன்றைக்கி அமைச்சர் என்ன பண்ணார்? என் பள்ளிக்குள்ளே வந்து கை வச்சா சொன்னாரா? அப்புறம் ஆஃப் ஆனாரா? வேற மாதிரி இன்னைக்கு வேற மாதிரி ஆலய மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறார். அது வேற விட்டுருங்க, நமக்கு வேற தேவையில்லாத கதை. ஆனால் என்னன்னா, அன்றைய அரசும் தவறு பண்ணாங்க, ஆனால் மன்னிப்பு கேட்டார். அன்பில் மகேஷ் வந்து தவறு நடந்து போச்சு, இவன் நடக்காதுன்னாரு. அந்த ஆசிரியருக்கு விருதே கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாராட்டாங்க, விருது கொடுத்தாங்க. அப்படி அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களையோ அறிவியலுக்கு எதிராக செயல்படுவதையோ நிப்பாட்டிட்டு அறிவியல் பூர்வமாக மாணவர்களை மாற்றுங்க. பிரபுவே எல்லாரையும் கூட்டிகிட்டு, அங்கே இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு, காரைக்குடியில் தமிழ் சங்கம் இருக்குது, அங்கே போய் காமிச்சிருந்தா எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டிலேயே தமிழ் தாக்க சிலர் இருக்கிற இடம் காரைக்குடி தான், தெரியுமா உங்களுக்கு? அங்கே போய் காமிச்சிருந்தா எப்படி இருக்கும்? பார், தமிழ் தாய்க்கு சிலை, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கன்னு கற்று கூட பரவாயில்ல. அதனாங்க டிவிக்கே இதெல்லாம் முதலமைச்சர் வந்து பார்த்து ரசிக்கக்கூடாது, உடனடியாக கண்டிக்கணும். ஏன்னா கண்ணிச்சிருந்துருக்கணும், கணிச்சிருப்பாரான்னு தெரியல. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப நேரமாக ஒரு மாறி போயிட்டு இருக்கு. ஒரு காமெடியாக ஒரு விஷயம், சமீபத்தில் வைகோ அவர்களோட பேச்சுக்கள், எப்படியாச்சும் இடைத்தேர்தலில் 2 சீட்டாச்சும் வாங்கணும்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணிட்டே வராரு. எப்படி பார்க்குறீங்க அவரோட அந்த அப்ரோச்சை கொஞ்ச நாளாக? என்ன நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு காமெடி போர்ஷனுக்கான ஒரு நபராக மாத்திரதான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதுதானே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர். அவருடைய நிலைப்பாடுகள் ரொம்ப மோசமானதாக மாறிவிட்டது. எதிர்கட்சி மன்னிக்கணும், கூட்டணி கட்சினா என்னென்னா, என்ன தப்பு பண்ணாலும் அமைதியாக இருக்கிறது பேர் தான் கூட்டணி கட்சின்னு சொல்லி ஒரு வினோதமான ஒரு விளக்கத்தை கொடுத்து, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய பாஷையில் ஒரு நகைச்சுவையாளராக மாறி நிற்கிறாரு. அது ஒரு அவலமான போக்கு தான், ஒரு மோசமான ஒரு போக்கு தான். நான்லாம் அவரை பார்த்து வியந்திருக்கிறேன். அவருடைய பேச்சுகளை வளர்ந்தவன் தான் நான். அவருடைய ஈழ விவகாரங்களில், அவருடைய தலைவர் பிரபாகரனை பற்றி அவருடைய பேச்சுகளில், அவருடைய என்ன சொல்கிறது, உலக வரலாறுகளின் விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆளுமை, பேராளுமை, தமிழ் ஆளுமை, அதெல்லாம் பார்த்து வியந்து வளர்ந்தவங்க தான் நம்மெல்லாம். அவருடைய பேச்சு, தமிழக மணியின் பேச்சு, திருமாவளவன் பேச்சு, சீமான் பேச்செல்லாம் தான் நமக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனு நம்மளுடைய கடந்த ஒரு 10 ஆண்டுகளில். அப்போ அப்படி பார்த்த நபர்களில் இவர் ஏன் இப்படி மாறி போயிட்டாருன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. என்ன பண்ணுறது, அவரும் கட்சியை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும்ல. வாரிசு அரசியல் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு வாரிசு அரசியல் கொண்டு தான் நிற்கிறாரு. அதனால் இன்றைக்கி விஜய் அவர்களையோ அல்லது தாவேக்காவையோ எந்த சூழ்நிலையும் ஆதரிக்கலான்னு போகிறாரு. பட் விஜய் இஸ் வெரி ஸ்மார்ட். இல்லை, அவர் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாரு. நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு சொல்கிறேன், சுதாரிச்சுக்கிட்டாரு. அவ்வளோ சீக்கிரம் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. வாய்ப்பு இல்லைன்றீங்க? மதிமுக வாய்ப்பு இல்லை. அதனால தான் மதிமுகவுடைய தலைவர் ஐயா வைகோவனுடைய நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொள்ள மறுத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அப்போ இடம் இல்லாமலாம் இல்லை, அதாவது டெல்லியில் வந்து கூட்டம் வந்துரும்னு முதலமைச்சர் விஜய் தவிர்ப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்பலை, பொதுமக்கள் நம்பியிருப்பாங்களா? அப்புறம் ஐயா வைகோ அந்த கருத்தை சொல்கிறாங்க. அது நம்பும்படியான கருத்து இல்லை. ஆனால் மற்றவர்களை வச்சு இப்போது, ஆனால் ராஜமோகன் தான் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஆபத் பாந்தவன். அவரை வச்சு தான் தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வருவாருன்ட்டாங்க, அவரும் நான் போகிறேன்ட்டார். அவரை வச்சு சமாளிச்சுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி மதிமுகவினுடைய செயல்பாடுகளை நீங்கள் ஒன்றும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காமெடியன்னு அவரை வந்து இது பண்ணவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, பள்ளிகள் தெளிவாக. நன்றி.